நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 25,056 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்டுங்க நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க 25,120 முடிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஃபால் மாதிரி வந்துருக்குங்க. இது இன்னும் ரெக்கவரி ஆயிருங்க, இன்னும் டைம் இருக்குங்க. இப்போ நம்ம டைம் என்ன 7:30ங்களா, இன்னும் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும் கூட ரெக்கவரி ஆயிருங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பேக்ட் பண்ண அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது 25,060 முடிஞ்சிருக்குங்க. போஸ்ட் மார்க்கெட் தான் பார்த்தீங்கன்னா 25,056ங்க. ஸோ இது ஓப்பனிங் வந்து எப்படி வரும்னா அந்த 25,000 மேலே தாங்க வரும். 25,000 கீழே வர வாய்ப்புகள் இல்லைங்க. ஸோ மார்க்கெட்டில் இந்த 25,000 வந்து நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட் லெவலுங்க. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு இந்த 200 இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்காதுங்க. இதெல்லாம் இங்கேருந்து திரும்பிச்சுன்னா அதெல்லாம் பிரேக் ஆயிரும். ரெசிஸ்டன்ஸ் சின்ன ஒரு இன்ட்ராடேங்கிறது இதாங்க, இந்த 450 இருக்குல்லங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இன்ட்ராடேக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இங்கேருந்து திரும்ப தாங்க பார்க்கும். திரும்பிச்சுன்னா அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணால் மாட்டிப்பீங்க. ஏன்னா மார்க்கெட் மேஜரான சப்போர்ட் இல்லைங்க. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 25,000 அந்த 150 வரைக்கும் இது மேஜரான சப்போர்ட்டுங்க. ஸோ ஏன்னா ப்ரீவியஸாக அது ரெசிஸ்டன்ஸ் ஆயிருந்துச்சு, அது பிரேக் ஆயிடுச்சுங்க. ஸோ பிரேக் ஆகி மேலே போயிட்டுங்க. இப்போ மறுபடியும் கீழே வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து திரும்பிச்சுன்னா அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இதுங்க 450ங்க. செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலுங்க. இது வந்து ஓரளவுக்கு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்க. இந்த 660ங்க இந்த லெவல். ஸோ இது வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னதாங்க இந்த 55,000 நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுங்க. நேற்று இது ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி இங்கிருந்து பேங்க் நிஃப்டி அப் சைடு தாங்க திரும்ப பார்க்கும். அப்படி அப் சைடு தெரிஞ்சுன்னா ஸோ கன்ஃபர்மேஷன் கிடையாது, அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டிக்கு உங்களுக்கு இங்கேருந்து திரும்பிச்சுனாங்க இதெல்லாம் பிரேக் ஆயிருங்க. ஸோ இங்கேருந்து இது வேணால் ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். இந்த லெவல் இருக்குல்லங்க, இந்த ஒரு 56 இந்த 5600ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ராடேக்கு ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பிரேக் ஆயிருங்க. இதெல்லாம் பிரேக் ஆயிடுச்சுன்னா திரும்ப உங்களுக்கு இந்த ஆல் டைம் கைதாங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜரான ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் கீழே இருந்து திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து கீழெல்லாம் போக சான்ஸே இல்லைங்க. அப்படியே போனாலும் இங்கே பாருங்கள் அப்படியே ரெக்கவரி ஆயிரும். ஸோ அதனால் யாரும் டவுன் சைடில் போய் மாட்டிக்காதீங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் பேங்க் நிஃப்டி இங்கே இருக்கும்போதே சொன்னேன். எப்போல்லாம் அப் சைடு ஃபோக்கஸ் அப் சைடுக்கு வந்து வருதுங்களோ அப்போல்லாம் கன்ஃபர்மேஷன் வந்து அப்போல்லாம் என்ட்ரி ஆகிக்கும்னு சொன்னோம். ஸோ இப்போ அதான் சொல்லலாம், இங்கேருந்து அப் சைடு கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா என்ட்ரி ஆகிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போவே கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இங்கே பாருங்கள் அப்படியே பாருங்கள் கேண்டில் வந்து பின்பார் போட்டுருங்களா. ஸோ மார்க்கெட் அப்படியே திரும்ப தான் ட்ரை பண்ணுது. இன்றைக்கி ஏதாவது ஒரு சம்பவம் இருக்குங்க, பார்க்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் பார்த்துடலாங்க. மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 சப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட்டுங்கிற அந்த 13,000 இது வந்து பார்த்தீங்கன்னா இது உடைச்சாலும் நேற்று நம்ம சொன்னோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லைட்டாக பிரேக் ஆகிங்க. திரும்ப ரெண்டாவது சப்போர்ட் வந்து இதுங்க, இந்த லெவல் ஸ்ட்ராங்காக இருக்குது 900. இதுக்கு கீழே போக வாய்ப்புகள் இல்லைங்க. அப்படி ஏதாச்சும் ஓப்பனிங் கீழே நெகட்டிவ் ஓப்பன் ஆனாலும் இமீடியட்டாக ரெக்கவரி ஆகுங்க. ஸோ இப்போ என்ன ஆகுனாங்க, மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவரி ஆச்சுன்னா இந்த 13,000 பிரேக் ஆயிருங்க. இதெல்லாம் நிற்காதுங்க. வேணா ஜஸ்ட் ஒரு இன்ட்ராடேக்கு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் இருக்கலாங்க, 13,100 இருக்கலாங்க. இது வேணா ஒரு சின்னதாக இருக்கலாம். ஆனால் மிட் கேஃபுக்கு இதெல்லாம் பிரேக் ஆயிருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ்லாம் மார்க்கெட் பார்க்காதுங்க. மிட் கேப் வந்து சப்போர்ட் இருந்துச்சுன்னா அப்படியே ரெக்கவரி ஆகுங்க, கண்டினியூவாக ரெக்கவர் ஆகும். ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் வச்சுக்கலாங்க. இந்த 260 இருக்குங்க, இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் கைதாங்க அந்த 13,500ங்களா அந்த லெவல் தான் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதெல்லாம் பிரேக் ஆயிரும். இந்த இதெல்லாம் இது பார்க்காதுங்க. மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுங்க, ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ மிட் கேப் பொறுத்த வரைக்கும் என்னோட விதாங்க. மிட் கேப் பேங்க் நிஃப்டி எதாங்க அப் சைடில் திரும்பிச்சுன்னு கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ கூட பாருங்கள் கரெக்டாக மிட் கேப் வந்து சப்போர்ட் தான் எடுக்குது. இனிமேல் இன்றைக்கி ஏதாச்சும் நல்ல ஒரு பையிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க மிட் கேப்பில். சரிங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பீரிங்க. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்திருக்கோம். எதுனா இந்த லெவலுங்க, இந்த 81,700 வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணியிருக்கலாம். 130 ரூபாய்க்கு இருக்குங்க. கரெக்டாக 132 இருக்குங்க. இன்றைக்கி எப்படியே ஓப்பனிங் வந்து ஒரு 150 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகலாங்க. ஒருவேளை அந்த சின்னதாக ஒரு 10-20 பாயிண்ட் மைனஸ் வந்துச்சுலாங்க. அந்த ஒரு 150 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஏதாவது அந்த ரேஞ்சு அதாவது 100 to 150 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பனிங் வரும்னு நினைக்கிறேங்க. அது மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் என்ன வேல்யூ வைக்கிறோன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நெகட்டிவ் வச்சானா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150க்குள்ளே வரும். ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக வச்சானாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 தான் ஓப்பன் ஆகும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நெகட்டிவில் வச்சா இந்த 130 to 150 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும். ஃப்ளாட்டாக ஓப்பன் வச்சா 130 100க்குள்ளே ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதாங்க நடக்கும். இது ஹோல்டு பண்ணிக்கலாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இதெல்லாம் ஜீரோக்கு தாங்க போகும்.
மிட் கேப் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியில் எல்லாமே நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் தாங்க என்ட்ரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்ல, ஹோல்டு பண்ணிக்கலாம். இந்த ஒரு என்ட்ரி இருக்குல்லங்க, இந்த 25,600 இது மட்டும் பார்க்கலாங்க. நான் ஏதாச்சும் ஆவரேஜ் பண்ணுற மாதிரி தான் மேலே ஹையில் வச்சு ஒரு லாட் செல் பண்ணி விடலாம். ஸோ அது மட்டும் நான் பார்த்துட்டு சொல்லுவேன். அது கூட எதுவும் தேவையில்லை, நான் அப்டேட் பண்ணுறேங்க. லைவில் எப்படி இன்றைக்கி ஓப்பனிங் வைக்கிறான்னு பார்த்துக்கிட்டுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ஏதாவது என்ட்ரி எடுக்க மாதிரி தான் கொடுக்குறேங்க. நியூவாக என்ட்ரினாலும் சென்செக்ஸில் எடுத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்க, நான் லைவ் வரேன். லைவில் எப்படி ஓப்பன் வைக்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி என்ட்ரி எடுத்துக்கலாங்க. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.